புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்டீர்களா? என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கடந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் இதே போல புத்தாண்டில் புத்தகங்களுடன் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்கவுங்க வாசித்த புத்தகங்களுடைய அனுபவங்களை பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே வாசித்தோம். ஸோ ரொம்ப சிறப்பான முறையில் அந்த புத்தாண்டானது அமைந்தது. நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அனுபவங்கள் கிடைச்சிது. அதே போல் இந்த ஆண்டும் தொடரும். என்ன மாதிரினா, பசங்களுக்கு ராத்திரி கேக் செஞ்சு கட் பண்ணுவோம் 12 மணிக்கு. அப்புறம் ராத்திரி வாசலில் ரங்கோலி கோலம்லாம் போட்டு மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பலகாரெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் சார். காலையில் முதல்ல போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாளை தொடங்கணும். இந்த வருஷத்தை இனிமையாக போன வருஷமும் கோயிலில் இருந்தால் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல கோயிலுக்கு போயிடுவோம் சார். நியூ இயர் கொண்டாட ரெடி ஆகலண்ணா. என்ன பிளான்? எப்போ எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் அதே தான். என்ன பண்ணுவீங்க இந்த வருஷம்? எங்கே போகிறதா? இந்த வருஷம் எங்கேயும் போகிற மாதிரி இல்லைண்ணா. மறுநாள் வேணால் ஏதாவது போகிற மாதிரி சிறுமலை போகிறதா ஐடியா இருக்குண்ணா. போன வருஷம் என்ன பண்ணுவீங்க? போன வருஷம் வீட்டில் படுத்து தூங்கிட்டேண்ணா. வீட்டில் படுத்து தூங்கிட்டேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், அவ்வளோதான். அதெல்லாம் ரெடி ஆகிட்டோம்ண்ணே. என் ஃப்ரெண்டு வராங்க கோயம்புத்தூர்லேருந்து. வந்து ஒரே வெளியில் போகலான்னு இருக்கோம். பன்றி மலை போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நியூ இயருக்கு. போய் அங்கே ஃபால்ஸ் ஹில்ஸு குளிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு வரதானே நியூ இயர் பிளானு. மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.